இன்றைய வேதவசனம் ஜனவரி 11. வேதத்துல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். ஆண்டவர் இங்க நன்மை செய்யறத குறித்து பேசுறாங்க. ஸோ நமக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம், நம்மளால முடியும் போதெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா நம்ம காணப்படணும். இந்த வசனத்துல பார்க்கும்போது விசேஷமா யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசுவாச குடும்பத்தாருக்கு. ஸோ நம்ம சபையில் இருக்கிற அநேகரே கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அறிஞ்சு நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா காணப்படணும். ஸோ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற காரியங்களில் சரியாக இருக்கலாம். அதே போல் நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அநேக வசனங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிற சக விசுவாசிகளாக இருக்கட்டும், ஆண்டவரை அறியாத அவ்விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம செய்கிறவங்களா காணப்படணும். ஸோ விசுவாசிகளுக்கு உதவி செய்யும் போது அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ளே பலப்படுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அவ்விசுவாசிகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவருடைய காரியங்களை அவங்களுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கூடுமான அளவுக்கு நம்மளால் முடியும் போதெல்லாம் எல்லாருக்குமே நம்ம உதவியும் நன்மையும் செய்கிறவங்களா காணப்படுவோம். அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் நமக்கு தருவாங்க. ஸோ வேதத்தில் பார்க்கும்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஸோ நீங்கள் ஏழைக்கு தேவையுள்ளவர்களுக்கு இறங்கும் போது ஆண்டவர் அதற்குரிய பலனை உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. யாரெல்லாம் உதவி பண்ண முடிகிற சூழ்நிலைகளில் இருக்கிறோமோ நம்ம மற்றவர்களுக்கு உதவியும் நன்மையும் செய்கிறவர்களா காணப்படுவோம். Thank you. Have a fantastic day.